ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا هب لنا من أزواجنا وذرياتنا وقرة أعين وجعلنا للمتقين إماما صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையின் மூலமாக சொல்லித்தரக்கூடிய ஒரு அற்புதமான துஆ இந்த துஆ. ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா, எங்கள் இறைவா எங்களுடைய மனைவியர்களிடம் இருந்தும் எங்களுடைய குழந்தைகள் எங்களுடைய சந்ததியர்களிடம் இருந்தும் வ குர்ரத அயுனின், எங்களுடைய கண்களுக்கு நீ குளிர்ச்சியை வழங்குவாயாக. வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, இன்னும் இறையச்சவாதிகளுக்கு முன்னோடியாக எங்களை நீ ஆக்குவாயாக என்கின்ற துவாவை அல்லாஹ் கற்று தருகிறான். இந்த துவாவுல ரெண்டு விஷயத்த அல்லாஹ் சொல்லித்தரான். ஒண்ணு, குடும்பத்திற்காக வேண்டி, மனைவி, குழந்தைகள், நம்முடைய சந்ததிகள் என்பவர்கள் நமக்கு பின்னால் வரக்கூடிய எல்லாருமே, யாரெல்லாம் நம்மை தொண்டு தொட்டு வர்றாங்களோ, நம்முடைய பிள்ளை, நம்முடைய பிள்ளையினுடைய பிள்ளை, அவர்களுடைய பிள்ளைகள் என்பதாக நம்முடைய முழுமையான சந்ததிகளையும் அல்லாஹு நமக்கு கண்களுக்கு குளிர்ச்சியை வழங்கணும். ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ரொம்ப ஒரு சாதாரணமாக சொன்ன ஒரு செய்தி. இது என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு நல்ல வருமானம் இருக்குது, நான் ஒரு வியாபாரத்துக்கு போனேன் அப்படின்னு சொன்னா அந்த வியாபாரத்துல நான் எதிர்பார்ப்பதை தாண்டிய லாபங்கள் எனக்கு கிடைக்குது. அவர் சொல்றாரு, நான் ஒரு வியாபாரம் செய்ய போனேன்னு சொன்னா நான் என்ன லாபத்தை எதிர்பார்த்து போறேன்னா அதை விட அதிகமான லாபம் எனக்கு கிடைக்குது. அப்ப என்னுடைய வியாபாரம் ரொம்ப செழிப்பா இருக்குது, நல்ல வருமானம் வருது, நல்ல செழிப்பா இருக்குது, நல்லா சம்பாதிக்கிறேன். இது ஒண்ணு போதுமே. ஒரு குடும்ப வாழ்க்கையில ஒருவர் நிம்மதியாக இருப்பதற்கு இது ஒண்ணு போதும் தானே. இன்னைக்கு பொருளாதாரத்தை நம்ம ஒரு வியாபாரம் செய்யறோம், அந்த வியாபாரத்துல நாம எதிர்பார்க்கக்கூடிய லாபம் கிடைச்சாலே நம்ம சந்தோஷம் அடைஞ்சிருவோம். அதை விட அதிகமான லாபம் கிடைக்கும் பொழுது இன்னும் என்ன செய்யும், சந்தோஷங்கள் அதிகமாக தான் இருக்கணும். ஆனா இந்த சஹாபி என்ன சொல்றாருன்னா, நான் வியாபாரம் செஞ்சா நான் எதிர்பார்க்கக்கூடிய லாபத்தை விட எனக்கு அதிகமான லாபம் கிடைக்குது. ஆனால் யா ரசூலல்லாஹ், என்னுடைய வீட்டுக்குள்ள நான் போயிட்டேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய மனைவி இடத்திலேயோ என்னுடைய பிள்ளைகள் இடத்திலேயோ எனக்கு சந்தோஷம் வர மாட்டேங்குது. என் மனைவியை பார்த்தாலும் என் பிள்ளைகளை பார்த்தாலும் எனக்கு ஒரு நிம்மதி ஏற்பட மாட்டேங்குது. என் மனைவி இடத்துல என்னுடைய பிள்ளைகள் இடத்துல எனக்கு ஒரு மகிழ்ச்சி எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப சிரமமா இருக்குது என்பதாக சொல்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவருக்கு அழகான ஒரு செய்தியை சொல்லி கொடுத்தாங்க. நீங்க உங்களுடைய வீடுகளில் இருக்கும் போதெல்லாம் எப்போது நீங்கள் உணவு சாப்பிட்டாலும் உங்க மனைவியோடு உங்கள் பிள்ளைகளோடு சேர்ந்து ஒன்றாக அமர்ந்து உணவு சாப்பிடுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான் என்கின்ற ஒரு அழகிய வழிமுறையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு ரொம்ப காலங்கள் கழித்து மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கும் பொழுது அவர் சொன்னாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, என் மனைவியோடு என் குழந்தைகளோடு நான் எப்போது ஒன்றாக அமர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சேனோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறேன் என்கின்ற ஒரு தகவலை, ஒரு செய்தியை அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். கண்ணியமிக்க சகோதரர்களே, என்னதான் வருமானங்கள் நிறைவாக இருந்தாலும், என்னதான் நம்ம இடத்துல காசு பணம் பொருளாதாரங்கள் அதிகமாக இருந்தாலும், நம்முடைய குடும்பத்தார்களிடத்துல நமக்கு ஒரு குளிர்ச்சி ஏற்படணும். நம்முடைய குடும்பத்தார்களிடத்துல நமக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் இருக்கணும். அது இல்லை அப்படின்னு சொன்னாலே அவருடைய வாழ்க்கையை கேள்விக்குறியா போயிடும். ஆனாதான் அல்லாஹ் இந்த துவாவுல இந்த ஒரு செய்தி அல்லாஹ் சொல்லித்தாரா. இதை நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கணும். எப்படி நாம நம்முடைய வாழ்வாதாரம் பொருளாதாரத்திற்காக வேண்டி எல்லாம் நம்ம கேட்கிறோமோ அதே போன்று இதை நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கணும். யா அல்லாஹ், என் பிள்ளைகள் இடத்திலிருந்து எனக்கு கண்களுக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்தி கொடு, என்னுடைய மனைவி இடத்திலிருந்து எனக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்தி கொடு, என்னுடைய சந்ததிகள் என்னுடைய உறவுகள் இதுக்குள்ள எல்லாமே வந்துருவாங்க. மீன் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா, இதுக்குள்ள எல்லாமே வந்துருவாங்க. அப்போ இவர்களிடத்திலிருந்து எப்போது நமக்கு மகிழ்ச்சி, நிம்மதி, சந்தோஷம், கண்களுக்கு குளிர்ச்சி ஏற்படுகிறதோ
அப்போதான் அந்த குடும்ப வாழ்க்கைகள் என்ன செய்யப்படும், ரொம்ப நிறைவானதாக கண்ணியமானதாக இருக்கும் என்பதை இந்த துவாவின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடியுது. எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய குடும்பம், நம்முடைய மனைவி, பிள்ளைகளிடத்துல நமக்கு அல்லாஹ் கண்களுக்கு குளிர்ச்சியை வழங்குவானாக. இரண்டாவது, வஜஅல்னாலில் முத்தகீன இமாமா, இறையச்சவாதிகளுக்கு முன்னோடியாக நாம இருக்கணும். இறையச்சவாதிகளுக்கு முன்னோடியாக நாம இருக்கணும். இபாதத்தை பத்தி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுகிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான், மா யல்ஃபிலு மின் கவுலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மா யல்ஃபிலு மின் கவுலின், நீ மனிதன் எதை பேசினாலும், அல்லாஹ் சொல்றான் மா யல்ஃபிலு மின் கவுலின், மனிதன் எதை பேசினாலும் இல்லா லதைஹி ரகீபுன் கதீபுன் அதீத், அவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும், அவன் என்ன பேசுறானோ அவனுடைய வாயிலிருந்து என்னென்னலாம் வெளியில வருதோ ரகீபுன் அதீத், இது எல்லாம் அல்லாஹ்விடத்துல பதியப்படும் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான். அப்போ நாம என்ன சொன்னாலும், நாம என்ன பேசினாலும் அது அல்லாஹ்விடத்துல அது பதிவு செய்யப்பட்டுக்கிட்டே இருக்குது. நாம நல்லது சொன்னாலும் அது பதிவு செய்யப்படுது. ஒருவர் வர்றாரு, அவரை பார்த்த உடனேயே அவருக்கு நல்ல ஒரு செய்தியை நம்ம சொல்றோம். ஒரு கஷ்டத்தோட வர்றாரு, மனவேதனையோட வர்றாரு, மன கவலையில இருக்கிறாரு, அவருடைய குடும்ப பிரச்சனையோ பொருளாதார பிரச்சனையோ அந்த மாதிரி ஒரு கவலையில வர்றாரு. வரக்கூடிய அவரிடத்துல நீங்க கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களை என்ன செய்ய மாட்டான், கைவிட்டுற மாட்டான். உங்களுக்கு இந்த சோதனை, இந்த கஷ்டமும் நிரந்தரமானதல்ல. இன்னைக்கு கஷ்டம் வரும், நாளைக்கு என்ன செய்யப்படும், அந்த கஷ்டங்கள் போயிடும். அல்லாஹ்வுக்காண்டி நீங்க தைரியமா இருங்க என்பதாக சிரமப்பட்டு வரக்கூடிய ஒருவர் தேத்தி விடுறார். இந்த மாதிரி ஒரு ஆறுதலான ஒரு 4 வார்த்தையை நம்ம அவர்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் உடனே பதிவு செய்ய சொல்றான். இவருடைய சிரமத்திலிருந்து நீக்குவதற்காக வேண்டி இவருக்கு ஆறுதல் சொன்னார்ல, ஆறுதல் சொன்னவருக்கு அல்லாஹ் சொல்றான், எந்த விதமான சிரமமும் வராமல் இவரை நீங்கள் பாதுகாத்து விடுங்கள் என்பதாக மலக்குகள் இடத்துல அல்லாஹ் சொல்றான். யாரு ஒருவருடைய பிரச்சனைக்காக வேண்டி ஆறுதல் சொல்கின்றாரோ, ஆறுதல் சொல்லக்கூடியவருக்கு ஆறுதல் சொல்லப்பட்டவருடைய பிரச்சனையே வராது. அவருக்காக வேண்டி இவர் துவா செய்யும் பொழுது இவருக்காக வேண்டி என்ன செஞ்சிடறாரு, ஒரு மலக்கு துவா செய்யறார். அப்ப வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் இருக்குது, அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் பதிவு செய்யப்படுது. யாருக்கெல்லாம் நீங்க நல்லது சொன்னீங்களோ அந்த நல்லதும் பதிவு செய்யப்படுது. யாருக்கெல்லாம் நீங்கள் கெட்டது சொன்னீங்களோ, யாரெல்லாம் நீங்க சபிச்சீங்களோ, யாரையெல்லாம் நீங்கள் திட்டுனமோ எல்லாமே அல்லாஹ்விடத்துல பதிவு செய்யப்படுது என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக சொல்லி காண்பிக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமை நாளையில ஒரு மலையை சொன்னாங்க, திஹாமா என்று சொல்லக்கூடிய ஒரு மலை. இந்த மலை அளவு நன்மையோடு அல்லாஹ்விடத்துல அவங்க வருவாங்க. அந்த மலை அளவு அவர்களிடத்துல நன்மைகள் அதிகமாக இருக்கும். அவங்க அல்லாஹ்வை சந்திக்கும் போது அந்த நன்மையோடு அவர்கள் அல்லாஹ்வை சந்திப்பார்கள். ஆனால் சிறிது நேரத்துல அந்த நன்மைகள் எல்லாம் அப்படியே புழுதியை போன்று அல்லாஹ் அதை அழித்து விடுவான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வை வணங்கிக்கிட்டு இருப்பாங்க, அல்லாஹ்வை விடாம என்ன செய்வாரு, தொழுகுவாரு, இபாதத் செய்வார், திக்ர் செய்வார், இறையச்சத்தோடு இருப்பார். ஆனா தப்பு செய்யறதுக்கு கொஞ்சோண்டு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா அதை சாதாரணமா செஞ்சிருவார். இபாதத் இருக்கும், தொழுகை இருக்கும், எல்லாமே இருக்கும், எல்லாம் சரியா பண்ணிக்கிட்டே வருவார். ஏதாவது ஒரு பாவம் செய்வதற்கு கொஞ்சோண்டு வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிடும். ஏதேனும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால், பாவம் செய்வதற்கு ஏதேனும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அல்லாஹ் எதை தடுத்தானோ, அல்லாஹ் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொன்னானோ, அல்லாஹ்விற்கு எந்த செயல் பிடிக்காதோ அதை சாதாரணமாக அதை அவர் செய்து விடுவார். இந்த தன்மையுள்ள மனிதர் நாளை மறுமை நாளையில திஹாமா மலை அளவு நன்மையை கொண்டு வருவார். அந்த நன்மையை அல்லாஹ் புழுதியாக ஆக்கி விடுவார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நன்மைகள் செய்வதில் இறையச்சத்தினுடைய முன்னோடியாக நாம ஆயிட முடியாது. நான் தொழுகிறேன், நாம நோன்பு வைக்கிறோம், நாம ஜக்காத்து கொடுக்கிறோம், நாம ஹஜ்ஜு செய்யறோம், இதன் மூலமாக நாம என்ன செஞ்சிட முடியாது, ஒரு இறையச்சவாதி ஆயிட முடியாது. நம்மை பார்த்து ஒருவர் தொழ வேண்டும், நம்மை பார்த்து ஒருவர் இபாதத் செய்யணும், நம்மை பார்த்து ஒருவர் நோன்பு வைக்கணும், நம்மை பார்த்து ஒருவர் ஹஜ்ஜு செய்யணும். நம்முடைய செயல்பாடுகளை பார்க்கக்கூடியவர்கள் அவர்கள் என்ன செய்யணும், அந்த இபாதத்தை பின்பற்றக்கூடியவர்களாக மாறணும்.
வேற வெளியாட்கள்லாம் செய்ய தேவையில்ல. குடும்பத்தில் உள்ளவர்களையே மாற்றக்கூடியவர்களா மாறணும். நாம தொழுகிறத பார்த்து நம் சகோதரன் தொழ ஆரம்பிக்கிறது. அண்ணன் தொழுகிறாரு, நாமளும் தொழுகணும் என்கின்ற எண்ணம் சகோதரனுக்கு உருவாக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இபாதத், நம்முடைய இரையச்சம் உறுதியாக இருக்கணும். அந்த உறுதி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா எல்லாம் வல்ல இறைவன் முத்தகீன இமாமா, இரையச்சவாதிகளுக்கெல்லாம் முன்னோடியாக அல்லாஹ் ஆக்கி வைப்பான். அத்தகைய இரையச்சத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. வாஹிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி.